பாரத கீதை வாழ்க்கை பாதை தொடரின் பகுதி 1 பகுதி 2 பார்த்தவர்களுக்கும் பார்த்து கருத்துக்களை பதிவிட்டவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் எங்களது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகுதி 1 பகுதி 2 இதில் மகாபாரதத்தின் அடிப்படையும் பாரதத்தில் கண்ணன் அருளிய கீதையின் துவக்கமும் இடம்பெற்றிருந்தன. இத்தொடரானது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஸ்வசியா ஓய்வு பெற்றோர் குடியிருப்பில் வசிக்கும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் தயாரிப்பு என்பது இதன் சிறப்பம்சமாகும். இனி வரும் தொடர்களில் பகவத்கீதை விரியும், தங்களது பாதை பயணம் மாறும். அடுத்த தொடருக்கு செல்லலாமா? பாரத கீதை வாழ்க்கை பாதை பகுதி 3 தொடர்ச்சி. அர்ஜுனன் கண்ணனை வணங்கி நின்றான். அமைதியாக கேள்வி கணை தொடுத்தான். கண்ணா, ஏன் என்னை இந்த கொடும் போர் செய்ய பலவந்தப்படுத்துகிறாய்? புத்திதான் சிறந்தது என்றாய். பின் எதற்கு இந்த புத்தியில்லா போரும் பகையும் கண்ணா? பரந்தாமன் புன்னகையுடன் பதிலளித்தான். அர்ஜுனா, உலகில் 2 வகை மனிதர்கள் உண்டு. சிலர் தத்துவ சிந்தனைகளால் இறைவனை உணர்வார். வேறு சிலரோ பக்தி தொண்டினால் தனது புலன்களை பண்படுத்தி இறைவனை உணர்கின்றனர். அர்ஜுனா, ஒருவன் செய்யும் செயல்களிலிருந்து விலகி கொண்டால் அதன் விளைவுகளிலிருந்து அவன் தப்ப முடியாது. புலன்கள் சொல்லியவாறு செயல்படாதே, அவற்றை கட்டுப்படுத்து. புற இன்பங்களில் மனதை அலைபாய விடாதே. தவறினால் நீ அறிவில்லாதவனாகி விடுவாய். உன் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். பார்த்தனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய். ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட விதிக்கப்பட்ட கடமையை செய்வது மேலானது. சும்மா இருப்பவனால் தன் உடலை கூட பாதுகாக்க முடியாது. அர்ஜுனா, நீ செய்கின்ற அனைத்து செயலையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விடு. அப்போது நீ எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவாய். अर्जुनोवाच ज्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि गौरे मां नियोजयसि केशव. श्रीभगवानुवाच लोकोऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनां न कर्मणामनाम् अनारम्भान् नैष्कर्मर्थं पुरुषोऽश्नुते न च सन्न्यासनादेव सिद्धिं समधिगच्छति. कर्मेन्द्रियाणि संयज्ञ य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचार च उच्यते. नियतं कुरु कर्मत्वं कर्म ज्यायो ह्यकर्मणः शरीरयत्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः. यज्ञात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः तदत्तं कर्म कौन्तेय मुक्तसङ्गसमाचर. सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यद्वमेष वो शक्तिवष्टकामदुक्. यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते त्वदं पापा ये पचन्यात्मकारणात्. अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्याद् अन्नसम्भवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः. यस्त्वात्मरतिरेव स्यात् आत्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टस्तस्य कार्यं न विद्यते. नैव तस्य कृतेनातो न कृतेनेह कश्चनः न चास्य सर्वभूतेषु कश्चिद् अर्थव्यपाश्रयः. तस्माद् असक्त सततं कार्यं कर्म समाचर. असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः. यद्यदाचरति श्रेष्ठस्तत् देवतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकस्तनुवर्तते. न मे पार्यस्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तम् अवाप्तव्यं
वर्त एव च कर्मणि उत्सीदेयुर्मे लोका न कुर्यां कर्म चेदहं शङ्करस्य च कर्ता स्याम् उपहन्यामि मा प्रजा न बुद्धिभेदं जनयेत् अज्ञानं कर्मसङ्गिनां जोषयेत् सर्वकर्माणि विद्यान् युक्तः समाचरन्. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் குடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடிநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் குடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடிநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா